வாழை மரம் முக்கணிகளில் ஒன்றான வாழைப்பழம் இந்த வாழை மரத்தில்தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த வாழையில் பல ரகங்கள் உள்ளன. பூவன், ரஸ்தாளி, பச்சை நாடன், மொந்தன், கற்பூரவல்லி, செவ்வாழை, கதளி என்று பல வகை இருந்தாலும் அதிகமாக நாம் பயன்படுத்துவது பூவன் பழம்தான். இந்த வாழைப்பழமானது வருடம் முழுவதும் அனைத்து நாட்களிலும் நமக்கு கிடைக்கிறது. இது பருவகால பயிர் இல்லை என்பதால் வருடத்தில் அனைத்து நாட்களும் வாழை பயிர் செய்யப்பட்டு வாழைப்பழம் நமக்கு கிடைக்கிறது. வாழைமரம் நன்கு வளர்ந்த பிறகு குலை தள்ளும், அதாவது அந்த வாழைத்தார் உருவாவதற்கான முதல் படி இதுதான். இதில் அந்த வாழைப்பூதான் முதலில் தெரியும். இந்த பூவிலிருந்து ஒவ்வொரு நாளும் இதழ் பிரிவதன் மூலம் அதிலுள்ள வாழைக்காய்கள் ஒவ்வொரு சீப்பாக தினந்தோறும் உருவாகும். இவ்வாறாக ஒரு வாழைத்தாருக்கு 5 முதல் 10 சீப்புகள் வரை உருவாகும். வாழையின் வகையைப் பொறுத்து இந்த சீப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பூவன் பழம் என்றால் 7 முதல் 8 சீப்புகள் வரையும், ரஸ்தாளி பழம் என்றால் 5 முதல் 7 சீப்புகள் வரையும், பச்சை நாடன், மொந்தன் என்றால் 6 முதல் 8 சீப்புகள் வரை உருவாகும். அதன் பிறகு அந்த பூவானது எப்பொழுதும் போல் தினமும் ஒரு இதழ் விரிந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதில் உள்ள அந்த காய்கள் வாழைப்பழமாக வளர்வதற்கு ஏற்ற தன்மை இல்லாமல் அந்த பூவுடன் கீழே விழுந்துவிடும். இந்த வாழை மரத்தின் ஆயுட்காலம் ஏறத்தாழ 1 வருடம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click the link and install application. Sponsor content #BuyMode, #BuyMode e-shopping, #BuyMode online, #BuyMode e-shopping, #BuyMode application.